படைத்தான் கந்தனையே கொடுத்தான் செய்வேன் ஏது செய்வேன் என் விதியை நான் உங்கள் பிள்ளை உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காகி நான் எப்படி எல்லாம் சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை அமைத்து வன்னிய கருகாலி மரத்தை கொண்டு வாயற்படி அமைத்து உங்களுக்கு அஷ்டபதன் மகா கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய ஆலய திருப்பதி கள்ளிக்காத்தலுடைய நாவில் அறுத்து உங்களுக்கு பணியில் வைக்க வேண்டும் என்று உரைக்கிறீங்களா அம்மா? இது முறைதானா? என் தந்தை கரத்திலே செய்து கொடுத்த சத்தத்தை காப்பாற்றுவதற்காகி கள்ளிக்காட்டை அழித்து உங்களை மீட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஆலயத்தையும் அமைத்தேன். என் நாட்டு மக்கள் நலன் பெற வேண்டும் என்பதற்காக அம்மா, என்னுடைய நாட்டு மக்கள் நலன் பெற வேண்டுமானால் என் தந்தைக்கு செறி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். உங்கள் கருத்திலே செறி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கள்ளிக்காத்தா இந்த பாவி நீங்கள் உரைத்த பிரகாரம் என் நாவில் அரசு உங்களுக்கு இப்போது பணி வைக்கின்றேன் அம்மா. ஒவ்வொரு நாளாக அவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற அரும்பாடு பட்டவரம்மா. தாயே, எப்படி அம்மா உனக்கு மனம் வந்தது? ஏனம்மா இப்படி ஒரு செயல் செய்தார்? அம்மா, ஒரு மனிதனாக பிறந்துவிட்டார், வாய்த்திருந்து பேசினால் தானே அவன் நன்றாக பேசுகிறான் என்று உரைப்பார். இல்லை என்றா ஊமை என்று உரைத்து விடுவார்களே அம்மா. உனக்காக ஆலயம் அமைந்து இவருக்கு திருவிழை கொடுத்து விட்டாயே தாயே, தயாபரியே. என்னம்மா பாவத்தை செய்த நாங்க? இதற்காகவா உனக்கு நாங்க ஆலயத்தை கட்டிடும்? இதற்காகவா அஷ்டபத்திரமாக கும்பாபிஷேகம் செய்தம்மா? உன்னுடைய குறை தீர வேண்டும் என்று நீ எண்ணிருந்தாய். ஆனா எங்களுக்கு குறை நேர்ந்து விட்டது தாயே, குறை நேர்ந்து விட்டது அம்மா. மகனே, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனதில் மற்றொரு ஆசை இருக்கிறது. அம்மா, பேசும் சக்தியை கொடுத்தீர்கள், அறுத்து கொடுத்தாலும் எனக்கு பேசும் பாக்கியத்தை கொடுத்தீர்களே தாய். அப்படி கொடுது ஏன் நாவே அரித்து உங்களுக்கு படையல் வைத்து இருந்த பொழுதிலும் ஏன் மனைக்குடலை? ஏனென்றால் உங்களுக்கு எப்பற்பட்ட மலர்களை சூரி சூழி அழைத்து விட்டது. மாலையாக துரைத்து ஆரமாக துரைத்து உங்கள் கழுத்திலே சூழினார்கள். ஆனால் அதையெல்லாம் உங்களுக்கு ஏற்பாகவில்லை. ஆகினால் இந்த பாவி இந்த கள்ளிக்காத்தான் மணிக்குடலை எடுத்து உங்களுக்கு மாலையாக அணிவித்தால்தான் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் என்றால் இந்த பாவி இப்போது ஏன் மணிக்குடல் உரை ஒரு பாவத்துக்கு மரியாதை அடியாட வகைய கணவர் மாண்டு கிடக்கிறார் அம்மா. அம்மா, கருணை என்பது உனக்கு இல்லை என் தாயே. கருணை உள்ள கொண்டவளை கண்ணாத்தா என்று உழைப்பார்களே, 1000 கண்ணு உடையவளே அம்மா. இப்படி தாயே நடக்க வேண்டும். உனக்கு ஆலயத்தை கட்டி அழகு பார்த்த தெய்வத்தை இப்படி கொண்டுட்டியம்மா. என் கணவரை மாண்டு விட்டாரம்மா. அம்மா, நான் பூவெடுத்து பொட்டெடுத்து நான் பூசு மஞ்சள இழக்க வேண்டுமா? நான் காலமெல்லாம் மகளியா வாழ வேண்டுமா? அம்மா, அகிலாட கொடி பிரமாண்ட நாடகி ஆதிபர சக்தி அம்மா, தாயே எட்டி அம்மா. நாங்க யாருக்கு என்ன பாவத்தை செய்தா? யாருக்குடைய நாங்கள் கெடுத்தோம் அம்மா. அம்மா, உன்னுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நாங்க அரும்பாடு பட்டமே தாயே.
தாயா உனக்கு கண்ணு இல்லையம்மா, என் கணவர் மாட்டு கிடக்கிறாரு. நான் அமகலியா வாழ வேண்டுமா? தீர்க்க சுமகலியா வாழ பிறந்தவன் நான் அமகலியா வாழ வேண்டுமா? அக்கா ஆசை மணாலா, இதற்காகதான் கள்ளி காட்டை அடித்திருக்கடா, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று உரைத்திருக்கடா. ஐயோ மன்னா, மன்னாதி மன்னா, கண்ணா கண்ணிறைந்த நலா, எனக்கு காலமல்ல என் கூட இருப்பா என்று எண்ணிருந்தேன். நான் கிழங்கி நிற்கிறேன். அட வேண்ட அருணாட்சி என்று ஒரு வார்த்தை உரைக்க மாட்டாயா? வாழ்த்திருந்து பேச மாட்டீர்களா? எழுதுருங்க, எடு பாருங்க, எடு பாருங்க. கண்ணில்லையோ மனமில்லையோ இறைவா, கருணை நிறைமாற வழியில்லையோ, கண்ணில்லையோ மனமில்லையோ இறைவா, வழங்கும் நிலை மாற வழியில்லையோ இறைவா, இறைவா. அம்மா, இந்த பாவினா குங்குமத்தை கலைக்கவா, என் கூந்தல் தடை அறுக்கவா, மஞ்சளை நான் இழக்கவா, என் மாங்கலத்தை அறுக்கவா? மண்டி விட்டீர்களே அத்தா, இந்த மண்ணில் மடிந்து விட்டீர்களே ராஜா. அம்மா, எனக்கு தாயார் பிறந்த இடம் எங்க அம்மா விட்டு சேலைகளா, எனக்கு தர்மபுரி பட்டணம், எனக்கு தலைக்கு மேல கட்டணம். அம்மா, எனக்கு தாலி பொருத்தம் இல்லை, நான் பிறந்த காட்டில எனக்கு தாய் மாம, அம்மா எனக்கு சொந்தம் இல்லை. அம்மா, எனக்கு மாதா பிறந்த இடம் ஓ, எனக்கு வந்த யசிமானே
எனக்கு மதுராபுரி பட்டடம், எனக்கு மலைக்கு மேல கட்டடம். அம்மா எனக்கு மாலை பொருத்தம் இல்ல, நான் பிறந்த கோட்டில எனக்கு மாமா மாவ. அம்மா எனக்கு சொந்தம் இல்ல. அம்மா நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி அம்மா, நான் அக்கா தங்கச்சி இல்லாத பாவி அம்மா, நான் திக்கட்ட பாவி அடிக்கிறேன். அண்ணா எனக்கு ஆடுகிறீங்கய்யா, ஓய கூட போறது அண்ணா. இந்த அண்ணன் தம்பி இல்லாத பாவிய நான் ஏதோ சொல்லி நினைச்சாட போறேன் அம்மா. எனக்கு ஆடுகிறீங்கய்யா, எனக்கு அண்ணன் இல்ல அம்மா, எனக்கு பண்டிகையா பண்டிகையா. அம்மா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்ணா சீரு வரும். நான் பிறந்த கோட்டில எனக்கு அண்ணன் சீரு, அம்மா எனக்கு முன்ன வரும். அம்மா எனக்கு தாயி கிருத்திகையா, ஓய கூட பிறந்த அண்ணா. எனக்கு தம்பி இல்ல அண்ணா, எனக்கு பண்டிகையா. அம்மா எத்தனையோ பேர் அண்ணன் தம்பி இல்லாத அழுறாங்களேம்மா, கூட பிறந்த பிறப்பு மாண்டிடுச்சுன்னு, நம்ம ரத்த பாசம் மாண்டிடுச்சுன்னு. நம்ம கூட பிறந்த பிறப்பு இருந்தா தானே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நம்மள பெற்ற அடுத்த தாய தந்தை இருந்துட்ட பிறகு நமக்கு நல்லது கெட்டது அத்தனையும் சேர்த்து கூட போறது அண்ணன் தம்பிங்க தானம்மா. ஐயோ ஏன் கணவர் மாட்டு கிடக்கிறாரு, எனக்கு தாய் விட்டு கோடி எப்போ வருமா, என் அண்ணன் விட்டு கோடி எப்பொழுது வருமா. என் தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை சீரு வரும். நான் பிறந்த காட்டில எனக்கு தம்பி சீரு, அம்மா எனக்கு முன்ன வரும். அம்மா நான் அக்கா தங்கச்சி இல்லாத பாவிமா, நான் ஒண்டியா பிறந்தவம்மா, நான் ஒண்டியா பிறந்தவன். நான் தாய் வேணாம் தந்தை வேணான்னு வந்தவம்மா, என் கணவனே கதி கட்டு வந்தம்மா. ஐயா நான் எதுக்காக அழுது கொண்டு இருக்க வேண்டாம். ஏமா என்னை இப்படி அழ வைத்து நினைக்க பாக்குற. அம்மா எனக்கு குள்ள பசு மாடு, எங்க அம்மா ஒட்டி சேலைகளா நம்ம கொட்டாயில அம்மா எனக்கு கட்டி இருக்கோம். அம்மனை கொடுத்த பொண்ணு வீடு வந்தா எனக்கு கொட்டாடி அரைச்சிருக்கோம். அம்மணி வச்ச கொய்யா மரம் என் தாயை எனக்கு பிஞ்சரங்க. அம்மா எனக்கு வெள்ள பசு மாடு, என்னை பெற்றெடுத்த அப்பா அம்மா எனக்கு வாசலில என் தாயை எனக்கு கட்டி இருக்கோம். அம்மா நான் வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா எனக்கு வாசல் நிறைஞ்சிருக்கோம். நீ வச்ச வாழை மரம் என் தாய் எனக்கு பிஞ்சரங்கும். அம்மா அண்ணன் தம்பி கிட்ட யாரும் சண்டை போட்டு பேசாம இருக்காதீங்கம்மா. மீட்டு நம்ம கூட அண்ணன் தம்பி கூட பிறக்க போறது இல்லம்மா. என்னங்க ஏ ராஜா தாயே அம்மா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகி ஆதி பராசக்தி அம்மா, சக்தி ஒட்டி தமிழ 16 காஞ்சிலை காமாட்சி மதுரை மீனாட்சி காசில விசாலாட்சி நீப்பத்துறையார் நீதி உள்ள சென்னம்மா, புத்தக மருதமலை பூங்கா வனத்தாளி முத்துமாரி புத்துமாரி ரேணுக மரமேஸ்வரி அம்மா தாயே, சேரம்பட்டு எல்லம்மா அக்கூறு ரேணுகம்மா ஆரணி அரேதம்மா தாயே அம்மா,
நமது வடக்கப்பட்ட கிராமத்தில் அமர்ந்தக்கூடிய எட்டி அம்மா அம்மா இது முறையா? இது நீதியா? இது தர்மமா? இதற்காக ஆலயத்தை கட்டிடுமா? ஏன் கணவர் மாண்டி விட்டார் அம்மா, மாண்டி விட்டாரு. எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடம்மா, எனக்கு தாலி பாக்கியத்தை கொடம்மா. நான் கலங்கி நிக்கிறேன் அம்மா. உனக்கு கண்ணு இல்லையா? நீ என்ன கல்லா? உனக்கு கருணை இல்லையா? உன் மனை என்ன இருமா? ஏமா எனக்கு ஆழமல்லாட வேண்டும் என்று என்ன அமங்கலி ஆகி அழகு பார்க்கிறா என் தாய. அம்மா வாங்க பேசம்மா. மகளே அருணாச்சி, அம்மா கலங்க வேண்டாம். உன் கணவருக்கு இந்நிலை நேர்ந்து விட்டது, வருத்த வேண்டாம். இப்பிரிவில் நீங்க இருவரும் இல்லறத்தில் ஈடுபடவே கூடாது. அம்மா மகளே, தாயே அடுத்த பிரிவில் இந்த கள்ளிக்காத்தான் பாவாடை ராயனாக பிறப்பாள். இந்த அருணாச்சி அடுத்த பிரிவில் ஆளாத்தி அம்மனாக பிறப்பீங்க. அடுத்த பிரிவில் உங்களுக்கு இருவருக்கு திருமணம் நடக்கும். அம்மா அப்படி என்றால் மகளே, இதோ மாட்டு கிடக்கின்றார் என்னுடைய கணவர். அடுத்த பிறவையில் பாவாட ராயனாக பிறப்பார். இந்த அருணாச்சி அடுத்த பிறவையில் ஆழியாத்தி அம்மனாக பிறப்பேன். அப்பொழுதுதான் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடியுமா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். மனைவியாக ஒற்றுமையா வாழ முடியுமா? முடியும். தாயே தயாபரியே அம்மா மகளே, அம்மா இப்போது தனிமையில் இருக்கின்ற வருத்தம் வேண்டாம். என்னுடைய ஆலயம் எங்கெங்கு இருக்கிறதோ ஆலயத்துக்கு சென்று தொன்றுகள் செய்ய வேண்டும். ஆகட்டும் தாய், அந்த பாக்கியமாவது எனக்கு கொடுத்தாயே. இந்த பிறவையில் நான் இவரோடு சேர்ந்து வாழ முடியாது. அவரோ மாண்டு விட்டார். ஆனா தன்னை தனிமையில் ஒரு பெண்ணாக பிறந்தவள் எப்படி வாழ முடியும்? தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், நாடே வேண்டாம் என்று வந்துவிட்டு அப்படி இருந்த பிறகு உன்னுடைய ஆலயங்கள் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் என் உயிர் உள்ளவரை உனக்காக தொண்டுகள் செய்கிறேன் அம்மா. தாயே தொண்டுகள் ஆகட்டும். செய்ய ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. புத்தாக அமர்ந்தவளே பூங்கா வனத்தாலே என்று உரைக்கிறார்கள். உன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாய். கருணை உள்ளம் கொண்டவள் என்று பெயர் எடுக்கிறாய். தாயே நம்பி வந்தவளை கைவிட மாட்டாய் எட்டி அம்மா. குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் அனைவருமே உன்னை நாடி வருகிறார்கள் அம்மா. குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். பெண்ணாக பிறந்தவர்கள் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாக்கியத்தோடு தீர்க்க சிவகல்யா வாழ வேண்டும் தாயே. அம்மா இந்த கிராம மக்களுக்கு எட்டி அம்மனாக காட்சி கொடுக்க வேண்டும் தாயே. அம்மா